சரி சரி தங்கப்பில் முத்து மாதிரி தங்கம். ஏன் சீனி இப்ராஹிம் சகோ எப்போ உள்ள செய்தி இது அப்படின்னு இன்னைக்குள்ள செய்தி குணான்னா, ஹரணி தனியே உங்கள் சொந்த ஹரணி தங்கையே உங்கள் சொந்த ஊர் எங்கள் ஊர் பக்கம் சாத்தான்குளமா? இல்லைண்ணா, நான் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம். நான் சதக்கண்ணா, நான் திருச்சி ஸ்ரீரங்கம் அண்ணா. சிஎஸ் சகோ வணக்கம். உதயா தங்கம்லாம் சொல்லியிருக்காங்க. ஹரணி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஹரணி மேடம். போட்டு விடுச்சிங்க, எனக்கு காசா பணமா? நீ போட்டு விடு, பார்த்துக்கலாம். நோட்ஸ் த பாயிண்ட். நம்மளோட பாசம்ல உறவுகளே நோட் பண்ணிக்கோங்க. சீனி என்ன சொல்றதெல்லாம். ஹரணி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரே ஹரணி மேடம். அப்ப தலைவர் இல்லை. இருக்கட்டும். அக்கா பாப்பா நலமா? நல்லா இருக்கா முத்துக்குட்டி, நல்லா இருக்கா சாமி. பாகிஸ்தானில் ஒரு பிச்சைக்காரர் 1 கோடி செலவு செய்து ஒரு கோடி செலவு ஒரு பிச்சை இல்லை பாகிஸ்தானில் ஒரு பிச்சைக்காரர் 1 கோடி செலவு செய்து தன் தாயாரின் நினைவு நாளுக்கு அனைவருக்கும் விருந்து வைத்துள்ளார். 300 ஆடுகள் வெட்டப்பட்டு விருந்து வைக்கப்பட்டது. மறுநாள் வழக்கம் போல பிச்சை எடுக்க சென்று விட்டார். என்ன சீரியஸா சொல்றீங்க? நெசமால்வேவா? ஓகே ரஜினிகாந்த் ப்ரோ சாங் பாடுங்க கேட்கலாம். ராஜாவா? ஓகே, நானும் டிரைவிங்கில் இருக்கும்போது அப்படித்தான் லைக் மட்டும் போடுவேன், கமெண்ட் போட மாட்டேன் பகல் நேரங்கள். சரி வினோத்தனா. தமிழகம் முழுவதும் விரைவில் கழகம் அமைந்துள்ளது. அதில் பொருளாளர், செயலாளர், தலைவர் பதவிகள் வழங்கப்படுகின்றன. அப்படியாச்சு ஏன்னா பண்ணிடுவோம்ண்ணா. வினோத் சகோ இரோ வணக்கம்னா சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? மாத்திரை லைவ் முடிந்த பிறகு தான் போடுவேன் அப்படின்னு முருகனே சொல்லியிருக்காங்க. முருகன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்னா இப்போ நம்ம ஊரில் புயல் காற்று அடிக்கிற போகுது, அது கூட அழகாக தான் இருக்கும் பாருங்க. இதே ஒண்ணா. கேஎஸ் நட்பே தமிழன்பன் வணக்கம். யாதும் உடனே சொல்லியிருக்காங்க. நலமா இருக்கேன் தங்கச்சி, மிக்க சந்தோஷம். ஆரோக்கியராஜண்ணா. முருகன் சகோ தமிழன்பன் வணக்கம் அப்படி யாதும் உடனே சொல்லியிருக்காங்க. முருகன் அண்ணா நான் இட்லி அன்னதானம் சாப்பிட்டேன் அப்படின்னு வினோத்தனை சொல்லியிருக்காங்க. வாங்க குட் ஹியூமன் வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி லேட் குட் ஈவினிங். வாருங்கள் ஹியூமன் அண்ணா வணக்கம். செல்லம்மா சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? வினோத்தனை சொல்லியிருக்காங்க. வாங்க சீதா வணக்கம். சீதா எப்படி இருக்கு? அக்கா வணக்கம். லைக் டன். வா சீதா, எங்க 2 நாளாக காணோம்? நல்லா இருக்கியா? பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா? லைக் டன். மிக்க சந்தோஷம் குட் ஹியூமன். நாளை தென்றல் வணக்கம் சகோ. உதய தங்கம்னு சொல்லியிருக்க. வானில் ஒரு நிலவு, பூமியில் ஒரு நிலவு, அது ஹர்னி மேடம். அச்சோ சீனி அண்ணா. மிக்க நன்றி அண்ணா. பூ பூக்கும் காய்க்கும் பழமாகாது என்ன மரம்? பூ பூக்கும் காய்க்கும் பழமாகாது. தேங்காய் அப்பா. லைக் எல்லாம் போடுங்கப்பா. ஆமா அண்ணா. முத்து தங்கச்சி இனிய வணக்கம், நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. கண்ணன் தங்கம் மிக்க நன்றி. மிக்க நன்றி தங்கப்பில்ல, மிக்க நன்றி. வளத்துடன் வாழ்க. நமோ நாராயணா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சவுண்டை எடுத்துடலாம். மிக்க நன்றி கண்ணன் தங்கம்மா. முத்தி தங்கச்சி இனிய வணக்கம், நான் நல்லா சாப்பிட்டேன் முருகன் சொல்லியிருக்காங்க. யாரும் முறை யாரும் கேட்டா இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. செல்லம்மா சகோதரி தமிழன் வணக்கம். யாதும் முறை சொல்லியிருக்காங்க. யாதும் முறை கேளீரண்ணா வணக்கம். சீதாம்மா கேட்டிருக்காங்க. போதும் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. கடவுள் பக்தி. சேரி ராஜாமா. உதயானே சொல்லியிருக்காங்க. அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவனுக்கு உதயா தங்கமனை. வினோத்தனா 3 இட்லி போதுமா அப்படின்னு சொல்லியிருக்கா முத்துமா. சீதாம்மா அண்ணாமலை அண்ணா வணக்கம் கேட்டிருக்காங்க. சீதாம்மா வணக்கம் வருக. குணானே சொல்லியிருக்காங்க. யாரும் முறை யாரும் கேளுன்னா வணக்கம், நான் நலம் சாப்பிட்டேன் முத்துமா சொல்லியிருக்கா. உதயமணி ப்ரோ சகோ வணக்கம். சிஎஸ்என சொல்லியிருக்காங்க. உதயமணி அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க. சீதாம்மா வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம். மனதை வலிக்கும் போது வாழ்க்கை புதிதாக ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் செய்த கெட்ட விஷயங்களை உங்களை உறுத்துவதை விட தகுதியற்றவர் அப்படின்னு சந்திரசேகரன் சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னோட ஏஜுக்கு வந்துட்டு எல்லா கஷ்டங்களுமே நான் வந்து பார்த்துட்டேன் சந்திரசேகரனா. ஒரு 60 வயசுக்குள்ள என்ன கஷ்டப்படுவாங்களோ அது எல்லாமே நான் பட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு மனசில் தாங்கிறதுக்கு ஒன்றும் சக்தியும் இல்லை. இதுக்கு மேலே கஷ்டம் ஒன்றும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வினோத் சகோ வணக்கம். உதயா தங்கம்னு சொல்லியிருக்காங்க. ஹனி தங்கைக்கு இனிய வணக்கம் தங்கச்சிமா. வாங்க கருப்பசாமிண்ணா வணக்கம். சாப்பிட்டீங்களா? எப்படி நல்லா இருக்கே கருப்பசாமிண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்கண்ணா. சீதா தங்கச்சி வணக்கம் சொல்லியிருக்காங்க. உதயா தங்கம்ண்ணா. முத்துமா வணக்கம். சீதாலட்சுமி அக்கா வணக்கம். வாங்க சித்ராமா வணக்கம். சாப்பிட்டேன் சித்ராமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா சித்ராமா? தங்கரசன் சகோ இனிய வணக்கம். சாப்பிட்டீங்களா கேட்டிருக்காங்க. சிஎஸ்எனா தமிழம்பன் வணக்கம். செல்லம்மா அப்போ என் வீடியோ பார்த்தியா? மிக்க மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் யானை உண்ணாவிரதம் இருக்கா? திருச்செந்தூர் யானை உண்ணாவிரதம் இருக்கு அப்படியா சதுக்கண்ணா? நெசமாவேவா?
வணக்கம், வணக்கம். நமஸ்தே. வாங்க வணக்கம். சரண் தங்க. வா சரண் தங்கப்புல வணக்கம் சாமி. சரண் நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா?